ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் 4, 2026க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டோட்டலாக வந்து 5 டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்க்கில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு வரும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், ஏஐ அண்டு சைபர் தி டபுள் ஹீலிக்ஸ் ஆஃப் டுடே செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஏயும் சரி சைபர் த்ரெட்ஸும் சரி ரெண்டுமே வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய கன்சர்னாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏஐ நார்மலாக ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு ஏஐ இருக்குது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ வந்து வைரஸ் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன்டி வைரஸ் போடுவோம், சாஃப்ட்வேர் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வைரஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வைரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு கோடு இருக்கும். ஸோ அதை மேக் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, ஆன்டி வைரஸ் வந்து மேக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் வைரஸ் இதே மாதிரி அந்த கோடு வருதோ காமனான ஒரு கோடாக இருக்கும். அப்போ அந்த ஆன்டி வைரஸ் என்ன பண்ணிடும், அதை அழிச்சிரும். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அழிச்சிருவோம். ஸோ இப்போ வரக்கூடிய ஏஐ பவர்டு மால்வேர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அது என்ன ஆகுது அப்படின்னா, என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி சூழல் ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிக்குது, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரே மாதிரி இருக்கும்போது ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம டிடெக்ட் பண்ணிடுறோம். பட் ஆனால் வேறு வேறு மாதிரி சூழலுக்கு ஏற்ப மாதிரி மாறும்போது நம்மளால் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பெரிய கன்சர்னாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு பேசிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியணும்ல. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. தென் வந்து ஏஜெனட்டிக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ChatGPT, ஜெமினி இதெல்லாம் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு லைக் இந்த மாதிரி மேக் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரிப்பு போகிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் கேரளாவுக்கு வந்து ட்ரிப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 டேஸ்க்கு வந்து நான் ட்ரிப்பு போகிறதுக்கு எனக்கு ஒரு பிளான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ChatGPTயோ ஜெமினிகிட்டயோ கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ட்ரிப்புக்கான பிளான் மட்டும்தான் கொடுக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே அது செய்யாது. நீங்கள் சொல்கிறத அவ்வளோதான் செய்யும், அதுவாக எதுவும் செய்யாது. இது மட்டும்தான் செஞ்சு கொடுக்கும். இதுக்கு பேர் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஏஜெனட்டிக் ஏஐ அப்படின்னா, நீங்கள் கேரளாவுக்கு 2 டேஸ் ட்ரிப்பு போகிறத பற்றி சொன்னீங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட சேலரி பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு மந்த்லி சேலரி எவ்வளோ, உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு அதுவே வந்து கேரளாவில் இருக்கிற உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தானாகவே செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களோட ஹெல்ப்பே இல்லாமல், நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கிறது நல்லதா? சம்டைம்ஸ் நல்லது தான். பட் அதே வந்து ஓவராக அதுவே முடிவெடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா மெஷினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திங்கிங் கெப்பாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் போது நமக்கு சம்டைம்ஸ் ஆபத்து தான். ஸோ அப்போ ஏஜெனட்டிக் ஏஐ வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டெவலப்டு நேஷன்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் வந்து மிலிட்ரியில் நிறைய விஷயங்களில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய வந்து இப்போ ரஷ்யா உக்ரைன் வாராக இருக்கட்டும், அது என்ன இஸ்ரேல் ஈரான் யூஎஸ் இந்த மாதிரி வந்து அவங்களோட கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த மாதிரி மாடர்னான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க, ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக வந்து ஒரு வெப்பன் வந்து அழிக்க போகுது, ஒரு இடத்துல டார்கெட் பண்ண போகுது அப்படின்னா அது ஈஸியாக வந்து ஸ்மார்ட்டாக என்ன பண்ணிடும், டிடெக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணி அக்யூரேட்டாக அங்கே போய் அழிச்சிருது. ஸோ இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. கோல் கீப்பர் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து தானாகவே என்ன பண்ணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணி அந்த கரெக்டாக அந்த இடத்த வந்து டார்கெட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரே ஒரு கண்ட்ரிக்கு தானே பிரச்சனை, இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணுறது அது அவங்களுக்கு தானே ப்ராப்ளம் நம்ம நினைக்கக்கூடாது. இது வந்து மொத்த சிவிலைசேஷனுக்கே வந்து இது ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏஐ வந்து செயல்படுது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகும். ஸோ அதை தான் வந்து இந்த ஆத்தர் வந்து இதில் சொல்ல வர்றார். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா பேசிக்கான டிஃப்ரென்ஸு, ஏஜெனட்டிக் ஏஐனா என்ன, ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏஜெனட்டிக் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக தானாகவே ஆட்டானமஸாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய
திறன் இருக்கும். அதுவே சூழலுக்கு ஏற்ப மாற்றிக்கும், தன்னை மாற்றி அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருந்துச்சுன்னா அந்த தப்பை கூட சரி செஞ்சுக்கும், தானாகவே சரி செஞ்சுக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து அட்டானமஸாக செயல்படக்கூடியது தான் ஏஜெனட்டிக் ஏஐ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ பார்த்திங்கன்னா இதனால் என்னாகும் அப்படின்னா மிஸ்லீடிங்கான ரியாக்ஷன் அதுக்கு ஏற்படும். எல்லாமே ஏஐ கொடுத்துருந்தா அது பர்ஃபெக்டா அப்படின்னு கேட்டால் எக்ஸாக்டாக கரெக்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக வந்து தப்பான இதுவும் கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், இதை கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான மிலிட்ரி இதில் எல்லாம் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா இதனால் ஒரு பெரிய தவறான ஒரு முடிவு எடுத்து தப்பாக கேல்குலேஷன் பண்ணியோ இல்லை ஃபேஸ் வந்து கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணாமல் தப்பாக அதுவாக முடிவெடுத்தோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமான வியூவுக்கு போயிடுச்சுன்னா ப்ராப்ளமாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சைனா வந்து எங்களோடதை காப்பி பண்ணிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அட்வான்ஸாக அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் சைனா என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் அப்படிலாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் அவங்களுமே ஒரு நிறைய அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி டெவலப்டு நேஷன்ஸ்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆற்றுல வந்து இப்போ நீங்கள் ரிவருக்கே போகிறீங்க அப்படின்னா அங்கே போகிறதுக்கு ரிவரில் வந்து கால் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த ரிவரோட ஆழத்தை தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த கல்லை தூக்கி போட்டு அந்த ஆழத்தை தெரிஞ்சுக்கணும். ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அதை தான் வந்து இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதோட ஆழத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் இதிலெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகணும். ஸோ அதனால இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு நியூ டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து கண்ணு தெரியாமல் நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ ப்ராப்பராக வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு என்டையர் சிவிலைசேஷனே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படிங்கிறதுனால இதை நம்ம பார்த்து தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல இந்த ஆத்தர் வந்து சொல்ல வராரு. ஸோ இது உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜிஎஸ் பேப்பர் 3ல் வந்து முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸை பற்றி பேசுகிறாங்க. இப்போ லித்தியம், கோபால்ட்டு, நெக்ஸ்ட் வந்து நிக்கல், கிராஃபைட், காப்பர், ரேர் எர்த் மினரல்ஸு இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா நம்ம நிறைய வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுக்கு தேவை. ரெனியூவபிள் பவர், சோலார் இந்த மாதிரி தேவை. செமிகண்டக்டர்ஸ், டிஃபென்ஸ்க்கு, அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங்க்கு இது எல்லாத்துக்குமே இந்த மினரல்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கார்பனை எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம், டிஜிட்டலைசேஷன் ஆகிட்டுருக்கோம். இது எல்லாத்துக்கும் என்ன தேவை, ஒரு மினரல். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தான் நமக்கு தேவை. இப்போ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஆயிலை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இந்த மினரல்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த மினரல்ஸ் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் சூப்பர் பவர், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காப்பர், லித்தியம், நிக்கல், கோபால், கிராஃபைட்டு, ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு டாப் ஒரு 3 கண்ட்ரீஸில் தான் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களே பார்த்திங்கன்னா 2020 கம்பேர் பண்ணும்போது 82% வச்சுருந்தவங்க 2024 அதிகப்படுத்திடுறாங்க. லைக் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா அப்படின்னா நிக்கல் கிடைக்கும், சைனா அப்படின்னா கோபால், கிராஃபைட், ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அதுவும் சைனாவில் நீங்கள் வந்து ஒரு 20 ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 19 அவங்கக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆவரேஜாக 70% அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் வந்து இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட அவ்வளோ இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஒரு ரிஸ்க்குங்கிறது இருக்குது. ஈவன் கோவிட் டைமில் கூட நமக்கு மினரல்ஸ் வந்து அவங்க தரமாட்டேன்னு சொன்னப்போ நமக்கு அஃபெக்ட் ஆச்சு. ஈவன் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2025 வந்து சைனா வந்து ரேர் எர்த்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ஏன்னா அவங்க எக்ஸ்போர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். லைக் அவங்க எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே அது இதாகிடுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற முக்கியமான அந்த ரேர் எர்த் மினரல் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரேர் எர்த்து எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. இதனால் வந்து நிறைய கன்சர்ன் ஏற்படுது. ஏன்னா அது மூலிமா தான் நம்ம நிறைய விஷயம் க்ரியேட் பண்ணுறோம். திடீர்னு சைனா வந்து நாங்கள் தரமாட்டோம், அவங்கள நம்பி நம்ம இருந்திருப்போம். முதல்ல 2020 பார்த்திங்கன்னா சைனாவை நம்பி மட்டும்தான் அந்த மினரல்ஸில் நம்ம இருந்தோம். எந்த விதமான எந்த கண்ட்ரீஸும் டிபெண்ட் பண்ணாமல் திடீர்னு சைனா கொடுக்க முடியாதுன்னொடனே நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதுதான் அவங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா விஷயத்துக்குமே வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவை. அப்போ உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் வந்து 2030க்கான ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. லைக் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு 10% வந்து அவங்க உள்ளேயே டொமஸ்டிக்காகவே எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், ஒரு 40% நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிறோம், 25% வந்து ஒரு ரீசைக்ளிங் பண்ணிக்கிறோம், ஒரே ஒரு கண்ட்ரியே நாங்கள் 65% மேலே நாங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு செட் வச்சுருப்பாங்க யூரோப்பியன் யூனியன். அதே மாதிரி தான் யூஎஸும் வெறும் ஒரே கண்ட்ரியை நம்பிட்டு இருக்கிறதுக்கு நம்ம சப்ளை செயினை டைவர்சிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவுமே பார்த்திங்கன்னா நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வந்து 2070 வச்சுருக்கோம்.
அப்படின்னா எவ்வளோ எமிட் பண்ணுறோமோ அவ்வளோ அப்சர்வ் பண்ணுறதுன்னு அர்த்தம். லைக் வந்து நிறைய ட்ரீஸை வந்து நட்டு வைக்கிறது அந்த மாதிரிலாம் செய்கிறது. ஸோ இப்படி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ அப்போ நமக்கும் வந்து இதெல்லாம் ரொம்ப தேவை. இப்போ விட வந்து ஒரு 51% மேலே அதிகமாக நமக்கு தேவைப்படுது. அப்போ இந்தியாவில் வந்து டொமஸ்டிக்காக வந்து எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து கோபால்ட் வந்து 44.9 மில்லியன் டன்ஸ் இருக்குது. காப்பர் வந்து 163.9 மில்லியன் டன்ஸ் இருக்குது. கிராஃபைட் வந்து 211.6 மில்லியன் டன்ஸ் இருக்குது. நிக்கல் 189 மில்லியன் டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மோனோசைட் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் இந்த மாதிரி பேசிக்காக இருக்கிறதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராசஸிங் ரிஃபைனிங், ரீசைக்ளிங்லாம் பண்ணுறதுல இந்த ப்ராப்பர் டெக்னாலஜி இல்லை. இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன், யுஎஸ், ஆஸ்திரேலியாலாம் சொல்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு இன்டெகிரேட்டடான சப்ளை செயின் இருக்குது. ப்ராசஸிங் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நிறையா டெக்னாலஜிஸ் இருக்குது. பட் நம்மக்கிட்ட அதெல்லாம் இல்லை. அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இன்னுமே வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னு கேட்டால் நம்மக்கிட்ட இதெல்லாம் இருந்தாலும் நம்மக்கிட்ட அந்த ஹை பியூரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனை. இதுதான் பிரச்சனையான்னு கேட்டால் இதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அந்த ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல போய் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணலான்னு பார்த்தா அது ஷாலோவாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வந்து கிளியரன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்குது. சரி, ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் பண்ணலான்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியாக இருக்குது. சரி, ஏதாவது ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தா, ரிமோட் ரீஜனில் ப்ராஜெக்ட் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் பிரச்சனையாக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நமக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ டொமஸ்டிக்காகவும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்தியா கிட்ட வந்து அந்த ஹை பியூரிட்டியான ஒரு விஷயம் இல்லாதது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ரீசைக்ளிங் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரீசைக்ளிங் பண்ணால் மட்டுமே வந்து ப்ரைமரி சப்ளை பண்ணுறது வந்து நிறுத்த முடியுமா, சப்ஸ்டியூட் பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய தேவை. கலெக்ஷன் வேணும், டெக்னாலஜி வேணும், ஃபீட்பேக், நிறையா ஃபீட் ஸ்டாக் வேணும். இதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம வந்து நிறைய ஸ்டெப் எடுத்திருப்போம். லைக் வந்து நேஷ்னல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்போம். டொமஸ்டிக்காக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். தென் கபில் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவில் வந்து 15,703 ஹெக்டர்ஸ் வந்து லேண்ட் எடுத்து அது வந்து அங்கே இருக்கக்கூடிய லித்தியம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக முடிவெடுத்திருக்காங்க இந்தியா லிமிட்டடில், கபில் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் வந்து ப்ராஜெக்டில் லைக் வந்து பட்ஜெட்டில் கூட என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 2026-2027 பட்ஜெட்டில் ரேர் எர்த் காரிடோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரேர் எர்த் மினரல்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா யூஎஸ்க்கு கிரிட்டிக்கல் மினரல் அந்த ஒரு டிப்ளமேட்டிக் டைஸ் மே 2026 வச்சோம். ஸோ அது எல்லாமே பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷின்லேருந்து எக்ஸிக்யூஷன் பண்ணணும். ஸோ வந்து இந்தியா வந்து என்ன மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ப்ராசஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி இல்லை. ஸோ நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம சரி செய்யணும். அப்போ தான் வந்து சப்ளை வந்து இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி சரி செஞ்சுக்க முடியும். ஸோ என்ஷூர் பண்ணணும் மினரல் சப்ளையை. ஸோ அதான் சொல்கிறாங்க, பொட்டென்ஷியல் இன்டூ கேப்பபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சஸ்டெயினபிளாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லை. அதை இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் லைஃப். ஸோ இதில் என்ன பேச வராங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஜூலை 31 வந்து லோக்சபாவில் பாஸ் ஆகிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து 1969 கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க 2023. நெக்ஸ்ட் 2026 ஒரு அமெண்ட்மெண்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ளே அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட வாங்கிக்கலாம். சப்டிவிஷனல் ஆஃபீஸர் இல்லை ஆத்தரைஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருவேளை 2 வருஷத்துக்கு மேலே போயிடுச்சு, நீங்கள் வாங்கலை, பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்கலை அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா கோர்ட்டில் போட்டு தான் வாங்க முடியும். ஸோ அதான் இதில் சொல்ல வர விஷயம். இதுக்கு முன்னாடி 2023 அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஸ்கூல் அட்மிஷன் போடணும் அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஓட்டர் ரோல் பண்ணணுன்னாலும் வேணும், தென் வந்து பாஸ்போர்ட்டுக்கு, ஆதாருக்கு, டிரைவிங் லைசன்ஸ், ஈவன் கவர்மெண்ட் ஜாபுக்குமே நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் இவ்வளோ தூரம் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன ஆயிருதுன்னா நிறைய வந்து ஃப்ராடாக க்ரியேட் ஆகுது. சர்டிஃபிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேக்காக க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து வாங்கலை அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் போட்டு தான் வாங்கணும். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகுது, கோர்ட்டுக்கே போக வேண்டியது மாதிரி ஆகும்ல. ஸோ அப்படிங்கிறப்ப ஃப்ராடை வந்து தடுக்கலாம், அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஃப்ராடை வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்திங்கன்னா,
இறப்பு லைக் வந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா எல்லா மக்களும் வாங்குவாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போய் எல்லா மக்கள்னால வாங்க முடியுமா? இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தானே இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட் சாதாரண விஷயம். 21 நாளில் பதியணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. பட் எனிவே இது 2 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில் போட்டு வாங்குறது, கோர்ட்டுக்கு போனால் அங்கே போய் வாங்குறதுலாம் சராசரி மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈவன் அது யாராக இருந்தாலுமே அது கஷ்டமான விஷயமா தான் இருக்கும், கோர்ட்டில் போய் வாங்குறது அப்படிங்கிறது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் இந்த அமெண்ட்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ராஜ்யசபாவுக்கு போகும், அங்கே வந்து இதை ப்ராப்பராக வந்து கிளாரிஃபை பண்ணி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் வந்து சொல்ல வர்றார். நெக்ஸ்ட்டு வந்து லோக்சபாவில் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பில் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான டிஸ்கஷன் இல்லாமல் பாஸ் ஆகிருக்காமா. ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்னா, இதுக்கு முன்னாடி இது ஒரு ஆர்டினன்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து இது வந்து கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. எந்த விதமான ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி லோக்சபாவில். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை சேர்த்தி சுப்ரீம் கோர்ட்டில் 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணலான்ட்டு இருக்காங்களாம், 38 ஜட்ஜஸாக வந்து மாற்றலாம், இன்க்ளூடிங் சிஜிஐ சேர்த்தி நம்ம மாற்றலாங்கிற மாதிரி இந்த பில்லில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, நிறைய கேசஸ் இருக்குது, பெண்டிங் கேசஸ் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது பேசிக்காக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வந்துட்டாங்கன்னா எவ்வளோன்னு சொல்லிட்டு அப்டேட்டடாக கேட்பாங்கல்ல, அதனால. நெக்ஸ்ட் வந்து த ப்ராப்ளம் வித் இந்தியாஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2ல் வரும், ஐஆரில். ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நிறைய கண்ட்ரிஸ் கூட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டோம். யுஏஇ, ஆஸ்திரேலியா, ஓமன், யூகே, யூரோப்பியன் யூனியன். அது யூரோப்பியன் யூனியன்லாம் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ரீசென்ட்லி பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் கூட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஓகே, பட் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டதுனால நமக்கு ட்ரேடு சர்ப்ளஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டால் விட மோசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடு டெஃபிசிட் ஆயிடுச்சா. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஷியன் கூட வந்து ட்ரேட் டெஃபிசிட்டில் தான் இருக்குது. லைக் யூரோப், லைக் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், சவுத் கொரியா, சிங்கப்பூர், இங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இருந்ததை விட மோசமான நிலைமையில தான் ட்ரேட் டெஃபிசிட் ஆகிருக்கு. நம்ம வந்து அந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்னு நினச்சி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்போம். பட் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்போர்ட்டை விட அந்த கண்ட்ரிலேருந்து நமக்கு இம்போர்ட் பண்ணுறது தான் அதிகமாக போயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ட்ரேட் டெஃபிசிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விட அதிகமாக தான் போச்சே தவிர எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, இம்போர்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இம்போர்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ட்ரேட் டெஃபிசிட் ஆயிரும். எப்போவுமே வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்து இம்போர்ட் கம்மியாக இருந்தால் ட்ரேட் சர்ப்ளஸாக இருக்கும். ஸோ நமக்கு ட்ரேட் டெஃபிசிட்டில் ஆல்ரெடி இருப்போம், இப்போ அதை விட எக்ஸ்டெண்ட் ஆகி வைடனிங் ஆயிடுச்சு. ஸோ அதான டேட்டாஸ்லாம் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து சிங்கப்பூர் கூட வந்து நம்ம ட்ரேட் பண்ணும் போதெல்லாம் வந்து நல்லா சர்ப்ளஸாக இருந்திருக்கும் போல். அவங்க கூட எப்போ வந்து நம்ம சைன் போட்டோமோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, அப்போ இருந்து ட்ரேடு வந்து டெஃபிசிட் ஆயிடுச்சாமா. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது வீக்கனிங் ஆகுது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ண கண்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம ரொம்பவே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்குது. நம்ம வந்து மற்ற கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்து ட்ரேடு வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படின்னா நம்ம நிறைய டேரிஃபை வந்து கம்மி பண்ணுறோம், எலிமினேட் பண்ணுறோம், 0 டேரிஃப்லாம் கொடுக்குறோம், அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அந்த கண்ட்ரி அப்போ தான் நம்ம கூட வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பட் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம லோக்கல் டொமஸ்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டிஸ் எப்படி இருக்குது, டொமஸ்டிக்காக வந்து எப்படி சரி செய்யலாம், இதே லாஜிஸ்டிக் எஃபிஷியன்சியாஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லை, டொமஸ்டிக்காக வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணால் தான் எக்ஸ்போர்ட்டே பண்ண முடியும். ஸோ சப்ளை செயின் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டொமஸ்டிக்காகவே இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு வந்து டேரிஃபை வந்து எலிமினேட் பண்ணிட்டு மற்ற கண்ட்ரி கூட வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்ல வர்றாரு. ஸோ அப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறத விட டேரிஃபை குறைக்கிறத விட நம்மளோட டொமஸ்டிக் கெப்பாசிட்டியை ரைஸ் பண்ணுறது தான் நல்ல விஷயம். இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிக்காக சப்ளை செயினை வந்து இது செய்கிறது, டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் பண்ணுறது, டொமஸ்டிக்காக ரிஃபார்ம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணோம்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுமா, கண்டிப்பாக நம்ம எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் இந்த ஆத்தர் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் டேரெக்டாக நியூஸ் பேப்பரில் இருந்து எடுத்து நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்குற இந்த வீடியோ ஓகேவா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். உங்களோட கன்வீனியன்ட் படி நம்ம அது மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.